16/5/24 டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. 16ஆம் தேதிக்குள்ளது. 16ஆம் தேதி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 15ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 15ஆம் தேதி நமக்கு வந்து 1 மணி 6 மணி 8 மணி ஆல்சோ பிளைன் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். 3 6 9 தான் நம்ம எடுத்தது சரிங்களா. அதுக்குண்டான பவர், அதுக்குண்டான 2D 3Dன்னு தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. நம்மளுக்கு 2-3 நாளாக நல்ல ஒரு வின்னிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு செட்டு தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 3 4ங்கிற நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதுவும் ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. 3 4 கொடுத்துருக்குறேன், அது ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. மற்றபடி இன்றைக்கி 888 அடிச்சிருக்கு, 602ன்னு வந்துருக்குது. இதில் பாருங்கள், ஒரு 6 பாஸ் ஆகிருக்கு, 3 பாஸ் ஆகிருக்கு, 4 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் எடுக்குது. ஆல் போர்டுன்னு நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன் இருங்க. இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆகிருக்கு இதுதான் சரிங்களா. மற்றபடி ஒன்றும் நமக்கு பெருசாக இன்றைக்கி எதுவும் அமையலை சரிங்களா. ஒரு நாள் அப்படி தான் போகும். ஏன்னா தொடர்ந்து 2-3 நாள் நல்லா வின்னிங் வரும்போது ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றி வரும் சரிங்களா. நாளைக்கு பாருங்கள், டியர் பொறுத்த வரைக்கும் 1 மணி 6 மணி 8 மணி பிஎம் சரிங்களா. ஆல் போர்டு நம்ம 9 8 7 கொடுத்துருக்குறேன். 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2 சரிங்களா. ஆல் போர்டு 6 நம்பர் கொடுத்து எப்படி போட்டால் நட்டமாகும்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆல் போர்டு நம்ம எடுக்கிறது 9 8 7 தான் சரிங்களா. 2 ஷோக்கு இதிலேருந்து நம்பர் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் 2 பிரித்து போட்டுக்கோங்க. 9 8 இல்லைன்னா 9 7 இல்லைன்னா 7 8 சரிங்களா. 8 7 அந்த மாதிரி நீங்கள் பிரித்து 2 நம்பராக போட்டுக்கோங்க சரிங்களா. ஏன்னா அப்படி தான் வரும். அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து நமக்கு 2 டிஜிட்டலும் 3 டிஜிட்டலும் 4 டிஜிட்டலும் பாஸ் ஆகிற ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இது சரிங்களா. இதில் இருந்தே நமக்கு வரும். அதுக்காக தான் நான் இப்படி கொடுக்குறேன்னே தவிர இதில் நீங்கள் கணிச்சு வைக்கலாம். நானும் கணிச்சு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. நீங்களும் இதில் கொஞ்சம் கணிச்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வின்னிங் வாங்கலாம். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த நாளில் இதில் என்ன எடுப்பாங்க நம்பர். அவங்க 1 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் எடுப்பாங்க. நம்ம பழைய வீடியோ கூட பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், பழைய வீடியோவில் பாருங்கள். கரெக்டாக இதில் இருந்தால் எடுக்கிறாங்க நம்பர். நம்ம கொடுக்குறது இதுக்கு நான் ஆல் போர்டுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்துட்டு என்ன தெரியுமா, எல்லா போர்டுக்கும் இதுலேருந்து நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். குறிப்பிட்டு 9 வரும் 8 வரும் இத்தனை நம்பர் போட்டால் ஆல் போர்டுக்கு போட்டால் நம்மளுக்கு ஃபெயிலு காசு வின்னிங் அமௌண்ட்டு வராது. அதுக்காக நான் ஆல் போர்டு கொடுக்க கிடையாது சரிங்களா. ஆல் போர்டுன்னு சொல்கிறது மேலே இருக்கிற நம்பர் தான். 9 8 2 நம்பர் செட்டு போட்டுக்கலாம், 8 7 2 செட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் போட்டுக்கணும் நீங்கள் சரிங்களா. இது வந்து இந்த மாதிரி எடுத்து 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எடுக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்காக தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. 16ஆம் தேதிக்குள்ளது நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 சரிங்களா. இதில் வந்து டியர் புக்கிங் போட்டுக்கலாம். டியர் சரிங்களா. இதில் வந்து கெஸ்ஸிங் தர மாட்டாங்க. வீடியோவில் நீங்கள் கெஸ்ஸிங் பாருங்கள். இதில் வந்து டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. டியர் 1 மணி, டியர் 6 மணி, டியர் 8 மணி சரிங்களா. கேரளா 3 மணி. இதுக்கு நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஹாய்ன்னு போட்டிங்கன்னா போதும், அவங்க டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் அந்த நம்பர் சரிங்களா. பாருங்கள், விருப்பம் இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த நம்பரை நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். நமக்கு நம்பி போடலாம் சரிங்களா. அதனால் வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலையே பட வேண்டாம், செட்டில்மெண்ட் ஆகிடும் பக்காவாக சரிங்களா. அதுக்காக மீதி என்ன விவரம்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கோங்க சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலையே பட வேண்டாம், அதுக்காக தான் சொல்லி அந்த நம்பரை கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு ஏபிபிசி ஏசி நமக்கு மெயினாக ஏபிஏசி தான் சரிங்களா. ஆனால் மிஸ் ஆனால் பிசிக்கும் போகும். அதனால் ஏபிபிசி ஏசின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நாளைக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 98 97 87 43 42 32 74 92 84. நான் இதில் இருந்தால் நம்பர் எடுத்து இங்கே கொடுக்குறேன் சரிங்களா. நீங்களும் தனியாக உங்களுக்கு இப்படி மாறி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மாற்றி வச்சு ஒரு கணிச்சு நீங்கள் எடுக்கலாம். இதுலேருந்தே 3 டிஜிட்டல் வரலாம், 4 டிஜிட்டலும் வரும் சரிங்களா. ஆமாம், 2 நாளைக்கு ஒருக்க 4 டிஜிட்டல் இதிலேருந்தே வரும் பக்காவாக. நம்மளுக்கு பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். 3 டிஜிட்டல் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் 3 நாள் 4 நாளுக்கு ஒருக்கா நம்ம செட்டில் இருந்து எதுவுமே பாஸ் ஆகாமல் கூட போகும். வாரத்தில் 2 நாள் மிஸ் ஆகும். ஆனால் மற்றபடி 4 நாள் நல்ல ஒரு கணிப்பு தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த நம்பர் நம்ம எடுக்கிற நம்பரில் இருந்து ஒரு நல்ல கணிப்பு தான் கிடைக்கும் சரிங்களா. வாரத்தில் 4 நாள் நல்ல கணிப்பு கிடைக்கும். ஒரு 2 நாள் மிஸ் ஆக தான் செய்யும் சரிங்களா. ஆனாலும் சுத்தமாக மிஸ் ஆகாது. ஆனால் ஒரு போர்டு அடிக்கலாம், 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு அடிக்கலாம், 2 போர்டு அடிக்கலாம், அவ்வளோதான். போர்டு அடிக்கலைனாலும் ஆல் போர்டு எதுனா பாஸ் ஆகிடும் சரிங்களா. அது வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான், மீதி 4 நாள் நல்லா பக்காவாக வரும். பாருங்கள், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் சரிங்களா. அதேமாதிரி இதில் ஒரு செட்டு வைக்கும்போது நீங்கள் ஏதாவது இதில் 2 செட்டு இந்த 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க சரிங்களா. 4 3ன்னு வச்சிங்கன்னா 3 4ன்னு வச்சுருக்கோங்க.
சரிங்களா. அதே மாதிரி தான் 8 7ன்னு வச்சிங்கன்னா 7 8, 9 8ன்னு வச்சிங்கன்னா 8 9, அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி வைங்க. உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு வரும் இல்லையா, அந்த நான் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இந்த ஷோக்கு இதான் வருதுன்னு சொல்லி கொடுக்க கிடையாது, சரிங்களா. எந்த ஷோக்கு வேணாலும் வரலாம், அதுதான் இந்த நம்பரோட இது, சரிங்களா. அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய டார்கெட்டாக நம்பி இது வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலை, ஆனால் கணிப்பில் வருது, அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த நம்பர்கள் நாளைக்கு 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ அடிக்கலாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு, சரிங்களா. அதுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு தவிர இத்தனை மணிக்கு இந்த ஷோக்கு இது அடிக்க போகிறான்னு சொல்லி நான் கொடுக்கல. ஆனால் 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதுதான் கொடுக்குறேன் என்னுடைய கணிப்புகளை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பாருங்கள், சரிங்களா. அதேமாதிரி 3 டிஜிட்டல் நாளைக்கு வந்தேன்னா நான் சொல்லி கொடுக்குறது மொத்தமே 3 6 செட்டு தான் கொடுக்குறேன். 3 ஷோக்கும் 6 செட்டு தான் கொடுக்குறேன். ஆனால் 6மே பாக்ஸு தான், சரிங்களா. பாக்ஸாக போட்டால் தான் ஒரு வின்னிங் வரும், உங்களுக்கு அருமையான வின்னிங்லாம் வரும், சரிங்களா. பாருங்கள், 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 6 செட்டு 3 ஷோக்கும் சேர்த்து கொடுக்குறேன், சரிங்களா. 3 டிஜிட்டல் கண்டிப்பாக நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது நாளைக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் விளையாடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா, சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா. எதுவும் கட்டாயம் கிடையாது, ஏன்னா எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, சரிங்களா. இது இந்த இன்றைக்கி இப்படி வந்திருக்குது, நாளைக்கு இப்படி பேட்டர்ன் வரலாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு, சரிங்களா. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல், சரிங்களா. மற்றபடி நீங்கள் ஒரு கணிப்பு பண்ணி வைங்க, சரிங்களா. அப்போ தான் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். டிக்கெட் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம், நாளைக்கு சந்திக்கலாம்.